மேஷ ராசி நண்பர்களே, இந்த ஜூலை 2025 பொதுவாக சராசரி அல்லது சராசரியை விட ஓரளவு சிறந்த முடிவுகளை தரும் மாதமாக இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சினைகள் வரலாம். இந்த மாதம் சூரியனின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் அனுகூலமான பலனையும் இரண்டாம் பாதியில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் 4வது வீட்டில் இருக்கும். இது பொதுவாக சாதகமான பலனை தரும். இருப்பினும் ஜூலை 18க்கு பிறகு வக்ர நிலை காரணமாக புதன் கிரகத்தின் வலிமையில் சில குறைப்பு ஏற்படலாம். குரு பெயர்ச்சி உங்கள் 3வது வீட்டில் ராகுவின் ராசியில் இருக்கும். எனவே குரு தொடர்புடைய முடிவுகளை உங்களுக்கு வழங்க முடியும். ஜூலை 26 வரை உங்கள் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்வது நல்ல பலன்களை தரும். ஜூலை 26க்கு பிறகு 3வது வீட்டில் சுக்கிரன் தங்கி இருப்பது சராசரியை விட சிறந்த பலன்களை அளிக்கும். இந்த மாதம் சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார். 12ஆம் வீட்டில் மீனத்தில் சனியின் பெயர்ச்சி இருக்கும். பொதுவாக சாதகமாக இருக்காது. ஆனால் ஜூலை 13க்கு பிறகு சனி வக்ர நிலையால் சில விஷயங்களில் சில தடைகளை அனுமதித்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடியது. ராகுவின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் கும்ப ராசியில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். கேதுவின் பெயர்ச்சி 5ஆம் வீட்டில் சூரியனின் ராசியில் அதாவது சிம்மத்தில் இருக்கும். கேது ஜூலை 19 வரை சூரியனின் ராசியிலும் பின்னர் சுக்கிரனின் ராசியிலும் இருப்பார். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சனியின் இந்த நிலை நல்லதாக கருதப்படாது. ஆனால் அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தொலைவில் வேலை செய்பவர்கள் அல்லது வெளியூர் தொடர்பான வேலைகளைச் செய்பவர்கள் சில நல்ல பலன்களை பெறலாம். கல்வி கண்ணோட்டத்தில் ஜூலை மாதம் பொதுவாக சாதகமான பலன்களை தரும். அதேபோல் குடும்ப விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். காதல் உறவுகளில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் உங்கள் உரையாடல்கள் தொலைபேசி அல்லது பிற தொடர்பு வழிகள் மூலம் தொடரும். இந்த மாதம் உங்களின் பேச்சு முறை அன்பானதாக இருக்கலாம். யாருடைய நேர்மறையான விளைவு உங்கள் உறவுகளில் காணப்படும். உங்கள் பணவீட்டின் அதிபதியான சுக்கிரனின் அனுகூலமான நிலை செல்வத்தை பெருக்க உதவுவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சேமித்த பணத்தை பாதுகாக்கவும் உதவும். ஜூலை 2025 உடல்நல கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமாக தெரிகிறது. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சிறப்பான மாதமாக இருக்கும்.